இது வந்து பார்த்திங்கன்னாக்கா இம்யூனிட்டி சட்னின்றதா இல்லை பார்த்திங்கன்னா ஐரன் ரிச் சட்னின்றதா புதினா வந்து போட்டுட்டு நம்ம புதினா கொத்தமல்லிலாம் போட்டுட்டு சட்னி வந்து செய்யப்போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயில் வந்து போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம். காய்ச்சி இருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆனியன் போட்டு மிளகா போட்டு பூண்டு வந்து போடணும். ஸோ உப்பு வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு டமாட்டோ வந்து ஆட் பண்ணி டமாட்டோ வந்து ஆட் பண்ணுவோம். டமாட்டோ போட்டுட்டு நல்லா வந்து வதங்கி வச்சுக்கோங்க. ஸோ புளி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வந்து வதங்கட்டும். சரி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். ஸோ நல்லா வதக்கிட்டு நல்லா வந்து வதங்கணும். இது வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஆட்டும். தண்ணியெல்லாம் விட்டுட்டு சலசலாம் வந்து கொச்சின்னு இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆட்டும். ஆறின பிறகு ஒரு 10 to 15 minutes அப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டான சட்னி வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து போட்டுருக்கோம். நம்ம வந்து தேங்காய் அப்படியே போட்டுக்கோன்னா சரி மசிறது கிடையாது. அதுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு வந்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து காயணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கருவேப்பிலை வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து புதினாலே போட்டோம். ஸோ நான் வந்து இப்போ போட பார்த்தில்ல. ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். இந்த அளவுக்கு வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராகி மால் தோசை வந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸோ வெந்துன்னு இருக்குது. நல்லா வந்து வேகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இது வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி சூப்பராக இம்யூனிட்டி பூஸ்டர் சட்னி.